ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன டிஷ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபிஷ் பாங்கான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மேக்ரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர் பக்கம்லாம் இதை காணாங்கழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் இதை குமலா மீன், ஐலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கடாயில் எண்ணெயை போட்டாச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை போடுறோம். இதை நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃப்ரை தான் பண்ணணும். இல்லைன்னா முக்கால் வேக்காடில் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் என்ன மசாலா, எவ்வளோ சால்ட் எல்லாமே நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறதையும் நான் தனியாக ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம கிரேவிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஃபிஷ்ஷுனாலே நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். கொழுப்பு சத்து நிறைந்த அமிலங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஃபிஷ் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஸ்பெசிஃபிக் மீனில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த ஃபிஷ் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதய நோயே வராது. இதய நோய் இருக்கிறவங்களும் சரி, நார்மல் பீப்புளும் சரி இதை கண்டினியூஸாக சாப்பிட்லாம். ஃப்யூச்சரில் இதய நோய் வராமல் தடுக்கும். கண்டிப்பாக சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த டிஷ். ஆனால் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். எங்களோட ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு. இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்து வச்சுருக்கோம் தனியாக பிளேட்டில். இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, நான் சொன்ன போல். இதை ஹாஃப் ஃப்ரை இல்லைன்னா முக்கால்வாசி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தனியாக கடாயில் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கோங்க இந்த டிஷ்க்கு. சின்ன வெங்காயம் நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 3, அதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதில் சீரகம், வெந்தயம், சோம்பு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 தான் நம்ம போட போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை போடுவோம். அது லேட்டர் நம்ம கிரேவி ரெடி ஆகிட்ருக்கும்போது போடுவோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைப்பட்டால் போடுவேன். நான் எவ்வளோ கரெக்டான அளவு எவ்வளோங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன் குவான்டிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே சரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இதில் உள்ள அதிகமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அண்ட் அதிகமான விட்டமின்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ்ஷில். ப்ளஸ் முக்கியமாக இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னென்னா ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். சரியா, வயசானவங்களுக்கு அதிகமாக மெமரி லாஸ் இருக்கும். மெமரி லாஸ், ஆல்சோ டிப்ரெஷன். அதிகமாக டிப்ரெஷன் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், டிப்ரெஷனை குறைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிறைய நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு சாப்பிடலாம். இதில் நான் தக்காளி போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் போட்டுக்கிறோம். என்னென்ன மசாலாங்கிறதை நான் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் முன்னாடி சொன்ன. ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம். ஆல்ரெடி ஃபிஷ்ஷை வந்து மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஃப்ரை பண்ணுற மசாலாலேயும் நம்ம நிறைய மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ண மசாலாவும் இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணுற மசாலாவும் காம்பன்சேட் ஆகணும். ரொம்ப ஜாஸ்தியும் போயிடக்கூடாது, பத்தாமையும் போயிடக்கூடாது. இது மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதில் கொரியண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க இந்த கிரேவிக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா கோகோனட் மில்க். ஸோ தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதை வந்து நீங்கள் திக்கான தேங்காய் பாலை ஒரு பவுல் வர அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அது வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதை சிம்மில் வச்சிங்கன்னா அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கீரை போட்டதுட்டு நீங்கள் அதில் லெமன், ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடுவோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லும் போல் லஞ்சுக்கு, ரைஸ்க்கு, ஆஃப்டர்நூனு அப்படி தான் நம்ம வந்து சமைக்கணும்னு இல்லவே இல்லை. நமக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்கோ, நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் சமைச்சு நீங்கள் இப்போ நீங்கள் டின்னருக்கு சமைக்கிறீங்க இந்த டிஷ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இடியாப்பம், சப்பாத்தி ஆர் தோசை அந்த மாதிரி வெரைட்டி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ தேங்காய் பால் ஊற்றியாச்சு ஃபுல்லாக எல்லாமே. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். ஃபிஷ்ஷை அடிக்கடி நிறைய சாப்பிடுங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஃபிஷ்ஷு சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜி வருது, அதாவது அந்த சீ ஃபுட் வெரைட்டி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஹோம்மேட் மசாலா, பியூர் ஒரிஜினல் ஆயில், அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ், ஓகேவா, ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சது, ஐஸில் வச்சது அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கி சமைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வர ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ அலர்ஜியோ வராது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த கருவேப்பிலையை அதில் போடுறோம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாதிரியும் இருக்காது, கறி குழம்பு மாதிரியும் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த பாங்கான் கிரேவி. இதில் மெயின் டேஸ்ட் என்னென்னா அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு, இன்னொன்று அந்த கோகோனட் மில்க், அதுதான் நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும்.
இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஃபுல்லாக உள்ள பீசஸ் நீங்கள் போட்டுருங்க. சின்ன சின்னதாக உள்ளதை வந்து தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாக்கி இருந்தால் நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் ஃப்ரைடு ஃபிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அதை போட்டு ரொம்ப கிளறாமல் லைட்டாக நீங்கள் கிளறி விடுங்க. அந்த கிரேவி அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். கிரேவியோடு சேர்ந்து அந்த ஃபிஷ் ஃப்ரையும் பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கோரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸோட இன்க்ளூடிங் ஒரு பயன் இருக்குது இந்த ஃபிஷ்னால். ஹீமோக்ளோபின் லெவல் அது கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கெல்லாம் ரத்தம் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், பிளட் லெவல். இப்போ கொத்தமல்லி கீரை போட்டாச்சு. ஃபைனல் டச் வந்து இதில் லெமன் வந்து புழிஞ்சு விடணும். 1/2 லெமன் நான் போட்டிருக்கேன். இது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் இந்த கிரேவி சாப்பிடலாம். இது நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரசம், சூப் அந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் அந்த மாதிரிலாம் செஞ்சு ரைஸ்க்கு நீங்கள் போட்டுட்டு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை இதை மெயின் டிஷ்ஷாகவும், நான் வந்து மெயின் டிஷ்ஷாக தான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன். ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக வந்திருக்குது கிரேவி. நிறைய பேர் வந்து ஆனியன், டொமேட்டோ அதிகமாக போட்டுட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து கம்மியாக வைப்பாங்க. அது வந்து தொக்கு மாதிரி செய்வாங்க சில ஊர் பக்கங்களில். நாங்கள் வந்து இதை கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில், மசாலா ஸ்டைலில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷ் பாங்கான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுல் ஆர் பிளேட்டில் இதை வந்து பிளேட்டிங் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து கீழே நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே மேலே கிரேவி எடுத்து நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரேவி அண்ட் ஃபிஷ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ரைஸ் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இது செய்ய முடியாது கண்டிப்பாக. பிகாஸ் ஒர்க்கிங் 2 பேருமே வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா இது அடிக்கடி செய்ய முடியாது. ஸோ வீட்டிலே இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும், செய்யலாம். ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் தனியாக. அதுக்கு மேலே நம்ம மசாலாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இதில் சொன்ன பயன்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதய நோயாளிகள், டிப்ரெஷன் இருக்கிறவங்க, பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க.
அடிக்கடி சாப்பிட முடியலனாலும் மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி மாதத்தில் ஒரு 2 வாட்டி இல்லை 3 தடவை அந்த மாதிரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. பர்சனலாக நிறைய கொலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய டிப்ஸ் கூட கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஆல்சோ நிறைய ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, எங்களுக்கு இந்த டிஷ் போடுங்க அந்த டிஷ் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒருத்தவங்க வந்து தால்ச்சா, மட்டன் தால்ச்சா வந்து 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லாருமே நெக்ஸ்ட் போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.